வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் சொல்லலாம். ஸோ அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது நீங்க ஒரு ஸ்வீட்டு. ஸோ நீங்க பண்ணி கொடுத்து ஸ்கூல் விட்டு வந்தோடனே பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நல்ல பசி தாங்கும். வாழைப்பழமும் மாம்பழமும் சேர்த்து ஒரு சப்பாத்தி தான் நம்ம பண்ண போறோம். நான் செவ்வாழை எடுத்திருக்கேன். நீங்க எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ என்னென்ன எடுத்திருக்கேங்கிறத சொல்லிடுறேன் நான். ஒரே ஒரு செவ்வாழைப்பழம், அப்புறம் ஒரே ஒரு மாம்பழம், சர்க்கரை ஒரு சின்ன கப்பில் ஒரு அரை கப் எடுத்திருக்கேன், அப்புறம் ஏலக்காய். அவ்வளோதான். இதெல்லாம் சேர்த்து இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். மிக்சி ஜாரில் எல்லா பழமும் சேர்த்து சர்க்கரை ஏலக்காயெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். மாம்பழம் நான் ஒரு சின்ன பீஸ் மாம்பழம் தான் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ அது போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ ஏலக்காய் சேர்த்துடலாம். நம்ம சர்க்கரை இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒயிட் சுகருக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். இது ஸ்நாக்ஸ்ன்னு இல்லை, ஒரு டிஃபனாகவே நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். வாழைப்பழம் மாம்பழம் சேர்த்து நல்லா கூழாக அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கூழ் இதில் தான் நம்ம கோதுமை மாவு போட்டு நல்லா மாவு மிக்ஸ் பண்ண போகிறோம். தேவைப்பட்டா பால் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு 1/4 கப்புக்கு இல்லைருந்து ஒரு அரை கப்பு பாலை விட்டு அதை மிக்ஸ் பண்ணி அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். தேவைப்பட்டா அதே பாலே விட்டு செஞ்சிட போகிறேன். தேவைப்பட்டா பால் சேர்த்துட்டா போதும், அது அவசியம் இல்லை. ஒரு அரை கப்பு பால் சேர்க்குறேன். இப்போ தேவையான கோதுமாவை போட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். டேஸ்ட்டுக்காக ஒரே ஒரு பிஞ்சு சால்ட் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பாலையும் சேர்த்துப்போம். ஒரே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். பாருங்க, மாவு இந்த பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும், அவ்வளோதான். இப்போ இட்டு பாத்திரலாம் போட்டு எடுத்துட வேண்டியதான். பிசைஞ்ச மாவு உருட்டிண்டாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க. இப்போ கல் நல்லா காஞ்சிடுது. 2 பக்கமும் வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம நெய் தடவிக்கலாம். 2 பக்கமும் நல்லா வெந்தெடுத்து இப்போ நெய் தடவிக்கலாம். அவ்வளோதான், எடுத்துடலாம். இதே மாதிரி அடுத்ததையும் போட்டு எடுத்துப்போம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா 2 பக்கமும் வேகணும். அவ்வளோதான், நம்மளுடைய வாழைப்பழம் மாம்பழ சப்பாத்தி ரெடி. இதில் நீங்கள் பலாப்பழம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு முக்கணி சப்பாத்தினும் பண்ணலாம். நான் இன்னைக்கு சக்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் ஸ்வீட் வேண்டாம், அந்த பழத்தோட ஸ்வீட் மட்டும் போதும்னு நினச்சிங்கன்னா அதை மட்டும் போட்டு கூட நீங்கள் பிசைஞ்சு பண்ணலாம். இது பசங்களுக்குன்னு கிடையாது, நமக்கே ரொம்ப பிடிக்கும். நல்லா ஒரு டிஃபனுக்கு சாப்பிட்டிங்கன்னா நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். பசங்க ஸ்கூல் விட்டு கொடுத்தாங்கன்னா நல்லா படிப்பாங்க இல்லையா, ஸோ சீக்கிரமாக பசிக்க ஆரம்பிச்சிடும். இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா பசிக்காது, நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும், அவங்களுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். சாப்பிட்டு டிராவலிங்க்கு ரொம்ப ரொம்ப சௌரியம். ஒன்றுமே வேணாம், ஸ்வீட்டாக இருக்குமா டக்குன்னு சாப்பிட்றலாம். ஸோ இந்த மாதிரி சப்பாத்தி பண்ணி பார்க்கலன்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்க. வேணும்னா இதில் ஸ்டஃபிங்லாம் கூட போட்டு பண்ணலாம். நான் இன்னொரு வாட்டி ஸ்டஃபிங்லாம் போட்டு உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.